எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று வீடு பால் காய்ச்ச பார்த்து எல்லாரும் சந்தோஷமா எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமுங்க. பார்க்கையில எனக்கு சந்தோஷமா இருக்கு. சொந்த பந்தம்லாம் வாழ்த்து சொல்றதை விட முகம் தெரியாதவே இந்தந்த ஊர்ல இருந்தோ நீங்க வாழ்த்து சொல்றது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? கஷ்டப்பட்டு உழைச்சி தாங்க வீடை கட்டினேன். ஆனா வீட்டை கட்டுறதுக்குரிய விவரங்க உங்களுக்கு என்னன்றது சில பேருக்கு தெரியாம இருப்பீங்க. இங்க வருங்க ஏங்க நான் பேசுறேன். மேக்கப் போட்டுட்டு என் மச்சான் கட்டியா பாருங்க, பவுடரை குளிக்காம கூட அடிச்சுக்கிட்டு இங்க ஒரு பாவம் பயந்துட போறாங்க மக்கள். இங்க வருங்க நல்லா தெரியுங்க. இப்படி எல்லாம் கண்டமா நான் மேக்கப் போட்டுட்டு பேசுறேன்னா அவன் ஓடியாரா பவுடரை கொட்டி பேபி பவுடரை கொட்டி அடிச்சுக்கிட்டு என்னத்த சொல்ல சொல்றீங்க. சரி அவ சந்தோஷத்தை நல்லா இருக்கா அழகா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லிருக்கேன். ஏங்க அது அட சரி போங்க கொடுங்க இது இவ வேற ஊட ஊட போய் போய் வராடி என்ன ஏங்க வீட்டு விஷயத்தை பத்தி பேசையில அது சீரியஸா பேசையில கம்முன்னு இருக்காங்க. என்ன அப்படி வீடு கட்டுனவங்க நாங்க பால் காய்ச்சிக்கலாம் போனாங்க சொந்தக்காரவங்க சொல்லுவாங்க 20 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் போடுவாங்க. அம்புட்டு காசா வந்திருக்கும் சும்மா சொல்லுங்க. அவளுக்கு என்ன 1000 பார்த்தா ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு கூட சொன்னா அவளுக்கு என்ன தெரிய போதாங்க அப்படின்னு பேசிட்டு வருவோங்க. இப்போத்தான் வீடு கட்டி போய் இறங்கி பார்த்தா தானே தெரியுது ஒரு சென்டில் ஒரு 8 லட்சம் 10 லட்சத்துல கட்டிடலாம்னு நாளாக யோசனை பண்ணிங்க. ஆனால் வீடை கட்ட ஆரம்பிக்கலாம் தெரியுது ஆடாடாடாடாடா செலவான செலவு வருங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்டா செலவுண்டா வரக்காம செய்ய வீடு கட்டினா அப்படின்னு யோசிக்காதீங்க. வீடு கட்ட புதுசாக ஆரம்பிக்கிறீண்டா நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. மற்றவங்க கண்ணுக்கு பார்வைக்கு அழகாக இருக்கணும், கட்டடம் பார்க்குறதுக்கு அப்படியே பிரமிப்பு பற்றணும் சொந்தக்காரவங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் கட்டக்கூடாது. நம்ம சந்தோஷமாக அந்த வீட்டில் கடங்கப்பு இல்லாமல் வாழ்ந்துடணும்னு நினச்சி கட்டணும். அப்படி கட்டுனா மட்டும்தான் நீங்கள் அந்த இதில் கடன் இல்லாமல் வாழ முடியும். ஏன்னு இல்லைங்க வீடு கட்டி கடன் பட்டவங்க தான் அதிகமான பேர் இருப்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது காசு இருக்கிறவங்க கட்டடமாக எடுத்துகிட்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. காசு இல்லாத கட்டடம் எடுக்கிறன்றது உண்மையிலேயே பாமரமாக ஒரு நடுத்தர மனுஷன் வந்து கட்டடம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதில் நம்ம யோசனையோடு செய்யணும். எங்கள் வீட்டுக்காரர் பெரும் யோசனைக்காரர் பார்த்துக்கங்க. ரொம்ப செலவழிக்கெல்லாம் விட முடியாது. இந்த மாதிரின்னு ஒத்தனார் சொல்கிறபடியே கேட்க முடியாது. நான் சொல்கிற விட நீ கட்டியாண்டு நல்லபடியாக வீடை கட்டி விட்டோமுங்க. ஆனால் செலவு கொஞ்சம் அதிகமாக தான் போச்சு. நான் கொஞ்சம் இடம் மானாமதுரை பக்கம் வாங்கி போட்டுருந்தேன். அந்த இடத்த விற்றதுனால நான் கொஞ்சம் கடல்லேருந்து தப்பிச்சுக்கிட்டேங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பார்த்துக்குங்க. கையில் காசு ஒரு 10 லட்சமாவது கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போவுமே வீடு கட்டுறதுக்கு இறங்குங்க. இல்லை நகை இருக்குது நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கி கட்டி போடலாம் அப்படி மட்டும் யோசிச்சு இதில் இறங்காதீங்க. ரொம்ப விழுந்துக்கிடுவோம் பள்ளத்தில். அதாவது வீடு கட்டுறது சாதாரணமே கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம். பாமரன் அதாவது நடுத்தர மக்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இது பண்ணுங்க. நான் ரொம்ப கடலில் இருந்தாலும் எனக்கு ஒரு 6 லட்ச ரூபா நகையை போய் பேங்கில் அடகு வச்சுருக்கேன். இன்னும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கலர் அடிக்கிறது இதெல்லாம் பிரம்மாப்பா பண்ணணும், சொந்தக்காரங்களாம் வராங்க பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு எல்லாருமே நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொன்னார், விருந்தாடி வர்றவங்க 1 நாள் 2 நாள் நம்ம வீட்டில் விருந்துக்கு தங்கிட்டு போயிடுவாங்க. இந்த வீட்டில் வாழ்நாள் பூரா நம்ம படுத்து தூங்கி எழுந்திரிக்கணும். இப்போவே 6 லட்சத்துக்கு வட்டியை யோசனை பண்ணிப்பார். அதுக்கு முதல்ல கட்டி உடனே திருப்பணும், வட்டியும் கட்டணும். அப்போ எம்பிட்டு நம்ம உழைக்க வேண்டியது இருக்குன்றதை யோசனை பண்ணிப்பார் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து சொன்னதுனால சரி சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு பின்னாடி கொஞ்சம் இடத்த போட்டு அப்படியே முன்னையும் இடையும் போட்டு அப்படியே வீடை கட்டிட்டாங்க. பெட்ரூம் மட்டும் மேலே மாடியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே படி வரதுனால அந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாருங்க. வீடை ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு பெருசாக எடுத்து காட்டுறேன், ஒரு லாப்பாக எடுத்து போடுறேன். இப்போதைக்கு வேணான்ட்டார் எங்கள் வீட்டுக்காரர். அதனால் இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குங்க. கதவு மாட்டுறது பெயிண்ட் அடிக்கிறது இந்த வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். முனியமா மாதிரி நீங்களும் சந்தோஷமாக வாழணும்னா கடங்க புல்லாமல் வாழணும்னா நான் சொல்கிறத கேளுங்க. காசுகளை கைகளை வச்சுக்கிட்டு எந்த இடத்துலையும் இறங்குங்க. மற்றவங்களுக்காக வாழாதீங்க. முக்கியமாக அடுத்தவங்களுக்காக உங்கள் சொந்தங்களுக்காக வாழாதீங்க. நம்ம சொந்தம் நம்மளை பார்த்த இடத்துல பெருமையாக நினைக்கணும், அதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணேன்னு வச்சுங்களேன், அங்கே நீங்கள் பெரிய ஒரு கடனாளியாக ஆக்கப்படுவீங்க. அதுதான் உண்மை. நம்ம என்ன நிலையில் இருக்கோமோ அதை அப்படியே பேசி அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம். வேலையாக இருந்தேன்னா நான் ஒரு ஏழைதாயா அப்படின்னு ஒரு இடத்துல இல்லைங்க. மதிப்பு கிடைக்குது, மதிப்பு கிடைக்காம போகுது. மதிப்பை கொடுக்காரவனுக்கு மரியாதை கொடுக்காரவனுக்குரிய பலனும் பாவமும் அவனை போய் சேரும்ன்றது நினச்சிக்கிட்டு நம்ம என்ன நிலையில் இருக்கோமோ அந்த நிலையிலேயே நம்ம உறவுகளோட உறவாட வேண்டியது, நம்ம வாழ்க்கையும் நடத்த வேண்டியது. என்னங்க நான் சொல்கிறது, நான் அப்படித்தான். அதனால தான் எந்த சங்கட்டமும் வராது, எந்த கஷ்டமும் இல்லை, எந்த மனபாரமும் இல்லை, எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறேன். என்னோட சந்தோஷத்தை காரணம் அதுதான். மற்றவங்களுக்காக என்றைக்குமா நான் வாழ மாட்டேன். அதேமாதிரி நீங்களும் வாழுங்க, நல்லபடியாக இருங்க.
வீடு வாசல் நல்லபடியாக கட்டி நல்லபடியாக இருக்கணும் எல்லா மக்களும். எல்லாரும் நேற்று வாழ்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நன்றின்னு சொல்கிற ஒரு வார்த்தையும் சொல்ல முடியும். கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருந்தீங்க, ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க, பார்த்துட்டு சந்தோஷப்பட்டிருந்தீங்க. இந்த மாதிரி மற்றவங்க வீடு கட்டி வாடகை வெளி மேலே முன்னேறி போகிறத விரும்புகிறவங்க கம்மியான விலைத்தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நிறைய பேர் என்னை விரும்பியிருந்தீங்க, நல்லா நிறைய பேர் பார்த்து எனக்கு லைக் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. உங்கள் மொய் எழுத்த பூரா மொய்யை பூரா நான் எழுதி வச்சுருக்கேன் நோட்டில். லைக் போட்டவங்களுக்கு பூரா ரொம்ப நன்றி. நீங்கள் ஊரை நேற்று என் பால் காய்ச்சுக்கு மொய் தான் எழுதியிருக்கீங்க. சரிங்களா? சரி, நல்லபடியாக வீடை கட்டி நல்லபடியாக மச்சான்